வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு அரசினுடைய முதல் அமைச்சரவை கூட்டம், அதாவது விஜய் அரசினுடைய முதல் அமைச்சரவை கூட்டம் இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் நடந்துச்சு. நம்ம ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தொலைக்காட்சியில் பேசும்போது கேட்டிருந்தோம். 22 நாட்களை தாண்டி விட்டது தாவேகா அரசு அமைந்து, ஏன் அமைச்சரவை கூட்டம் நடத்தப்படலை? அமைச்சரவை கூட்டம் நடத்துவதற்கு கூட நேரம் இல்லையா விஜய் அவர்களுக்கு? அப்படி என்ன தமிழ்நாட்டுக்காக அவர் உழைத்து விட்டார்? அவர் என்ன அது வரைக்கும் செஞ்சிட்டாரு? 22 நாள் அவர் என்ன கைட்டிட்டாரு அப்படின்னு தான் நம்ம கேட்கல. ஆனால் அது நாகரிகமாக நம்ம கேட்டோம். அமைச்சரவை கூட்டம் என்பது பதவி ஏற்றுக்கிட்ட உடனே காலையில் பதவி ஏற்றுக்குவாங்க. அன்று மாலையே 3 மணி 4 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள்லாம் கூடி முதலமைச்சரோடு ஒரு மீட்டிங் போட்டு நம்ம என்னென்ன திட்டங்கள் செய்ய போகிறோம், தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள், நம்மளை முதல்வராக உட்கார வச்சிருக்காங்க, அமைச்சராக இருக்கிறோம், நம்ம இந்த அமைச்சரவை மூலமாக தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனில் அக்கறையோடு என்னென்ன திட்டங்களை நம்ம முதல்ல நிறைவேற்ற போகிறோம் அப்படின்றதெல்லாம் வெளிப்படையாக சொல்லுவாங்க. அந்த அமைச்சரவை கூட்டம் முடிந்த பின்னாடி யார் முதலமைச்சராக இருக்கிறாரோ அவர் பத்திரிகையாளரை சந்திப்பார். இது நடைமுறையில காலங்காலமாக இருந்து வருகிற நடைமுறை மரபு. இதுதான் இதுவரைக்கும் கடைபிடிக்கப்பட்ட வந்த ஒரு விஷயமாக வழக்கமாக இருந்துச்சு. நான் தான் மரபும் பார்க்க மாட்டேன், ஒரு ஆணியும் புடுங்க மாட்டேன், ஒரு இழவும் எடுக்காது எனக்கு, நான் மீடியாவே பார்க்க மாட்டேன், பயந்து ஓடி ஒளிவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஜோசப் விஜய் ஆகிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் நடத்தினார். எல்லாரும் இவ்வளவு நாள் கழிச்சு ஏன் என்னை போன்ற பல பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனாலும் எதற்கும் செவி சாய்க்காம இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தை நடத்திட்டார். 35 அமைச்சர்கள், அதில் கூட்டணி கட்சியா வந்திருக்கிற காங்கிரஸ், விசிகா, ஐயுஎம்எல் இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு தான் அந்த அமைச்சரவை கூட்டம். அந்த அடிப்படையில் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்களா அப்படின்னு நாம மாலை வரை காத்திருந்தோம். அபிஷியலா நமக்கு ஒரு தகவல் வரணும், அல்லது அவங்களே ஏதாவது சொல்லுவாங்க, முதலமைச்சர் பத்திரிகையாளரை சந்திப்பாரு, அல்லது அவை முன்னவராக இருக்கிற செங்கோட்டையன் பத்திரிகையாளரை சந்திப்பாரு, அல்லது யாராவது ஒருத்தர் நாங்க இந்த முடிவுகள்லாம் எடுத்திருக்கிறோம். குறிப்பா நான் என்ன ரொம்ப எதிர்பார்த்தேன் அப்படின்னா, 2500 ரூபாய் பெண்களுக்கு மகளிருக்கு தருவேன்னு இவர் வாய்க்கிலேயே இங்கே இருந்து இவ்வளவு பெருசா வாய் பொழந்தார்ல, அந்த 2500 ரூபாய்க்கு அறிவிப்பு ஏதோ வரும் நிச்சயமாக. அது நாங்க ஜூன் 22ஆம் தேதி வழங்கப்படும். ஏன்னா அன்னைக்கு 22 ஏன் சொல்றேன்னா, அது விஜயனுடைய பிறந்தநாள், ஜோசப் விஜயோட பிறந்தநாள் அன்னைக்கு. அதனால அன்னைக்கு அந்த அறிவிப்பு வரும். அந்த விடியல் பயணம்னு சொல்லப்படுகிற திமுக ஆட்சியில கொண்டு வந்தாங்கல்ல அந்த விடியல் பயணம், இன்னைக்கும் நிறைய பஸ்ல அதுதான் போயிட்டு இருக்கு விடியல் பயணம். ஆனா அந்த பஸ்ல எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு தான் லேடிஸ் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்க தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்துவோம் அந்த திட்டம். அந்த இளைஞர்கள் வீட்டுக்குள்ள சும்மா உட்காந்துக்கிறவனுக்கு 4000 ரூபாய் பணம் தரேன், படிச்சுட்டு சும்மா இருக்கா 29 வயசு வரைக்கும் சொன்னது. இது மாதிரியான 6 சிலிண்டரு, இப்படி பல விஷயங்கள் வாய்கிலேயே வடை சுட்டார் இல்லையா. நான் என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு நான் என்ன திமுகவா அப்படின்னு கேட்டாரு நம்ம ஜோசப் விஜய் பிரச்சார நேரத்துல. இவர் வடை எல்லாம் சுடுறது இல்லை, இவர் வடைலாம் சொல்லுங்க. ஏன்னா வடை சுட்டா கூட ஏதாவது எடுத்து வச்சு சாப்பிட முடியும். இது பூரா காத்திலேயே சுட்டுக்கிட்டு இருக்குது, என்ன சுடுதுன்னே தெரியல. காத்திலே கம்பு சுத்துவாங்க தெரியுமா சில பேர், அந்த மாதிரி நம்மால் காத்திலே கம்பு சுத்தி அதை பார்த்து மக்கள் மயங்கி, இந்த கவர்ச்சியில மயங்கி, மறுபடியும் சொல்றேன், இந்த கவர்ச்சியில மயங்கி அவர் ஓட்ட போட்டாங்க. இப்போ அவர் முதலமைச்சரா உட்காந்துட்டாரு. இப்பவும் வாய் திறந்தா பொய். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் கூட முக்கிய முடிவு எடுத்திருப்பாருன்னு பார்த்தா, அமைச்சரவையில முடிவெடுத்தாராம் 436 திட்டங்களை எப்படி செயல்படுத்துவது, முக்கியமான அஜெண்டா இதுதான். எல்லா அமைச்சர்களுக்கும் இதெல்லாம் நீங்க பண்ணணும், உங்களுக்கு ஒரு 31 பொறுப்பு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு 20 பொறுப்பு கொடுத்துருக்கேன்னு பிரிச்சு 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 எல்லாருக்கும் பேசினாராம். ஆனா நாம விசாரிச்ச வகையில அந்த அமைச்சரவை கூட்டத்துல சில அமைச்சர்கள் மட்டும்தான் பேசியிருக்காங்க. இவர் எல்லாத்தையும் மண்டே ஆட்டியிருக்காருன்னாங்க. இவர் எதுவுமே பேசல. ஆனா எல்லாருக்கும் ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரிண்ட் அவுட்டை ரெடி பண்ணி அந்த இவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ, ஏன்னா இவருக்கு ஸ்கிரிப்ட் தானே பிடிக்கும், பேச தெரியாது நம்மளுக்கு. நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற நம்ம ஜோசப் விஜய்க்கு பேச தெரியாது. அதனால அவர் பிரிண்ட் அவுட் கையில கொடுத்துட்டார். இதெல்லாம் உன்னோட பொறுப்பு, இதெல்லாம் உன்னோட பொறுப்புன்னு எல்லா அமைச்சர்களுக்கும் பிரிச்சு பட்டுவாடா பண்ணிட்டு, அவங்கள சில பேர் பேசுறத மட்டும் கேட்டு மண்டே ஆட்டிட்டு அமைச்சரவை கூட்டம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி கூட்டத்தை கலைச்சிட்டாங்க. ஆக திட்டமிட்ட எதுவுமே ஒரு முடிவுக்கு வரல. அப்ப நமக்கு தெளிவாக தெரிகிறது, இப்போது அமைச்சரவைக்கு முன்பாக இருந்த மிக சிக்கலான பிரச்சனையில பிரதானமான பிரச்சனை ராத்திரியான கரண்ட் கட் ஆகுது. தமிழ்நாடு முழுக்க அந்த பிரச்சனை இருக்கு. சென்னையில கொடூரம், முதலமைச்சர் தொகுதியிலே கரண்ட் கட் ஆகுது. மானக்கேடா இருக்கு, அவமானமா இருக்கு. இதை விட கொடூரம், இந்த அவமானத்தை விட இன்னொரு அவமானம் பாட்டிலுக்கு 10 ரூபாய்.
அதை சீர் பண்ணவே முடியாதுன்னு முடிவாயிடுச்சு. இப்ப ஏதோ அந்த பாட்டிலை திரும்ப பெறுவதில் நிறைய நடைமுறைகளை மாத்த போறாங்களாம். ஒரு ஆணியும் கிடையாதுங்க. டாஸ்மாக் மொத்தமா பிரைவேட் ஆக போகுது. அதுக்கு தான் இந்த வேலை செய்யறாங்க. கரண்ட் என்ன பிரச்சனை, அது சம்பந்தமா நான் வேற ஒரு தனி வீடியோ கரண்ட் பத்தி மட்டும் அந்த ஆர்டிஸ்ட்க்கு திருடிட்டானுங்கல்ல, இதுல நடந்த உள்குத்து விஷயங்கள்லாம் இப்ப நிறைய நம்ம சேகரிச்சு வச்சிருக்கோம். அது தனியா நான் வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவே நான் சொல்றேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை பிரச்சனையே ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமே இல்லாத ஒரு கோழை அமைச்சரவையா இருக்கு, துப்பில்லாத அமைச்சரவையா இருக்கு, தைரியம் இல்லாத அமைச்சரவையா இருக்கு. ஆனால் நானும் எங்க வீட்டுக்காரன் வேலைக்கு போனாரு, எங்க அப்பா வந்து குதிர்க்குள்ள இல்ல, நானும் வியாபாரம் பண்ண போனேன் அப்படின்ற மாதிரி அமைச்சரவை கூட்டத்தை போட்டு இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்லிட்டு அவர் வழக்கம் போல வீட்டுக்கு போயிட்டார். நீலாங்கரைக்கோ பனையூருக்கோ எங்கேயோ வீட்டுக்கு போயிட்டார். அவர் சிஎம் வந்து அவர் வீட்டுக்கு போயிட்டார். பேசுனது பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் எல்லா, அதாவது அவை முன்னவராக இருக்கிற செங்கோட்டையனுக்கு மரியாதை கிடையாதுங்க. அவர் பேசுறது இல்லை. ஷேடோ சிஎம்மா சுத்திட்டு இருக்கிற ஆதவு வேற எங்கேயோ போய் பேசுறாரு. மீட்டிங் முடிஞ்ச உடனே வெளியில வந்து பத்திரிகையாளரை சந்தித்து பேசுறது சிடி நிர்மல்குமார். இந்த மின்சாரத்துறை கரண்ட் பஞ்சாயத்துல சிக்கியிருக்காருல்ல, அவர் தான் பேசுறாரு. என்னன்னா, எங்களுக்கு வந்து முதல்வர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, நாங்க பாருங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட்டை கையில கொடுத்துருக்காரு, இந்த வேலையெல்லாம் பண்ண சொல்லியிருக்காரு, 436 விஷயங்கள் குறித்து நாங்க பயங்கரமா அலசி ஆராய்ஞ்சோம், எடுத்து அலசி தோச்சி காய போறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ரேஞ்சில் அவர் வந்து இன்னைக்கு பத்திரிகையாளரை சந்திச்சு பேசிட்டு போயிட்டார். பிரதானமாக பிரச்சனை இருக்கிற மின்வெட்டு குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படலை. அதை தீர்ப்பதற்கு வழி தெரியல. பிரதானமா இருக்கிற விவசாயிகள் பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க பிரச்சனை பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. ஒட்டுமொத்தமா எங்களுடைய பயிர் கடனை தள்ளுபடி பண்ணுங்க, நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களா அதை நிறைவேற்றுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு தயாரா இல்லை. அவருக்கு தெரியல, நிர்வாகம் பண்ண தெரியல. இந்த லட்சணத்துல இது வந்து நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் எப்படி நகருவாருன்னா எதுவுமே செய்ய முடியாது, வாய்ப்பு இல்லை. இப்போ பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு. இன்னொரு பிரச்சனை என்ன, பெரும் பிரச்சனைனா தலைமைச் செயலகத்தில் இருக்கிற எல்லா அமைச்சர்களுடைய அறைகளிலும் கோப்புகள் அப்படியே எல்லாமே தேங்கி கிடக்குது. அதை அவங்க அதை வந்து சரி பண்ணி அனுப்ப தெரியல. என்ன காரணம்னா அதிகாரிகள் மாற்றம். ஒட்டுமொத்தமா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 to 15 டிரான்ஸ்பர் நடந்துகிட்டே இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்து 25 நாட்களை தாண்டிட்டாங்க. டெய்லி ஆபீசர்ஸ் டிரான்ஸ்பர், அதிகாரி மாற்றம், போலீஸ் அதிகாரி மாற்றம், துறை ரீதியான அதிகாரி மாற்றம், செக்ரட்டரி மாற்றம், ஐஏஎஸ் மாற்றம், ஐபிஎஸ் மாற்றம், முக்கிய அலுவலர்கள் மாற்றம். மாத்திக்கிட்டே இருந்தா உட்கார்ந்து வேலை பார்க்கறதுக்கு ஆள் வந்தாதானே ஃபைல் அது கிளியர் ஆகும். அமைச்சர் கையெழுத்தம் போடுவாரு, கையெழுத்து போட சொல்லுகிற இடத்தில் அதிகாரிகள் தான் இருப்பாங்க. சார் இது இதுக்கான ஃபைல் சார், இது இந்த வேலை சார், இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா இதுதான் இந்த சூழ்நிலை, இதை நம்ம வந்து முடிச்சு விடணும், இதை செய்யணும். டெண்டர்கள் பிரச்சனை. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட டெண்டர்களை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, புதிய டெண்டர்கள் விடல. டெண்டர்கள் விடுவதில் ஏகப்பட்ட சுணக்கம், அதிகாரிகள் கொள்ள லாபம், அமைச்சர்களுக்கு எதுவுமே தெரியல, துறை ரீதியா கத்துக்கவும் தயாரா இல்லை. இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு எம்எல்ஏ அவருடைய தொகுதிக்கு வந்து நன்றி சொல்ல போயிருக்காரு. அந்த எம்எல்ஏ கிட்ட மக்கள்லாம் ஐயா எங்களுக்கு இந்த பட்டா தரேன்னு சொன்னாங்க, தரல அப்படின்னு ஏதோ ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் ஏன்ட்ட கேட்காதீங்க, என்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏங்க உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டோம், உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும், நீங்க தான் சட்டமன்ற உறுப்பினர், என்னை வெட்டி கூட போடுங்க, என்னால எதுவுமே செய்ய முடியாது, நான் இதுலலாம் என்ன சேர்க்காதீங்க, இதெல்லாம் ஐயோ முடியாதுன்றார். இவர் ஒரு எம்எல்ஏங்க. அதாவது மக்கள் வந்து எம்எல்ஏ யாருன்னே தெரியல, வேட்பாளர் யாருன்னே தெரியல, இந்த விஜயின் மூஞ்ச பார்த்து ஓட்டு போட்டாங்கல்ல, இப்ப நல்லா அனுபவிக்கிறாங்க. சந்தி சிரிக்குது எல்லா துறையுமே, சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்ல, துறை ரீதியா அத்தனையும் சந்தி சிரிக்குது. நீங்க எல்லா துறைகளிலும் ஏராளமான கோப்புகள் தேங்கி கிடக்குதுன்னு நமக்கு தகவல்கள் வந்து நம்ம நண்பர்கள் வட்டாரங்களாம் சொல்றாங்க. நான் சில அபிஷியல்ஸ் கிட்ட, நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்டலாம் நம்ம பேசும்போது, சார் நாங்க எந்த முடிவும் எடுக்க முடியல சார் எங்களால, ஏன்னா இது ஏதாவது நாங்க ஒரு முடிவு எடுத்தா யாரை கேட்டு எடுத்தேன்னு ஒரு கேள்வி வந்துட்டா பயமாயிடுது, தப்பாயிடும். ஏன்னா நாங்க வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க நேர்மையா இருக்கோம், அமைச்சர்கள் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல, இந்த அமைச்சருடைய நடைமுறையும் தெரியல, இந்த அமைச்சர்கள் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் இருப்பாங்கன்னு தெரியல, யார் ரூல் பண்ணுவான்னு தெரியல. எந்த பேப்பரா இருந்தாலும் ஒரு முக்கியமான இடத்துக்கு அனுப்ப சொல்றாங்க. அந்த முக்கியமான இடம் யார் தெரியுமா உங்களுக்கு? அதுதான் வந்து நம்ம ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு சொல்றாங்க. எந்த பேப்பரா இருந்தாலும் அவருக்கு தான் போகணுமா.
அவர் சொன்ன பிறகுதான் நீங்க வந்து எதுவுமே செய்யணுமா, இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதான். யோசித்து பாருங்களேன். இப்போ அதிகார மையம் நான் தான் சொன்னார். முதலமைச்சர் பதவி ஏத்துக்கிட்ட உடனே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து பவர் சென்டர்னு யாரும் கிடையாது, பவர் சென்டர் பவர் செக்டர்னு யாரையும் நீங்க நம்ப வேணாம், எதுவா இருந்தாலும் நான் தான், எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படி சொன்னாரா? இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் அறிவிக்கப்படாத உத்தரவுகளை பிறப்பிப்பது ஜான் ஆரோக்கியசாமி என்கிறது நமக்கு கிடைக்கிற தகவல். அது இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க அவங்கள. அவர் ஏன் எல்லா இடத்துக்கும் உள்ள வராரு? எல்லா கோப்புகளும் அவர் பார்வைக்கு போய் தான் முதலமைச்சருக்கே போதான். ஏன்னா முதலமைச்சருக்கு எதுவும் தெரியாதுங்க, உண்மைதான். ஆனா ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஐஏஎஸ் கிடையாது, அவர் அதிகாரி கிடையாது, அவர் ஏன் பார்க்கணும்? அப்ப பவர் சென்டர் யாரு? பவர் செக்டார்ல நான் யாரும் கிடையாது, நான் தான் சொன்னார்ல, அப்ப அவர் சொன்னதே பொய் தானே. இன்னும் பல அதிர்ச்சி தகவல்லாம் இருக்கு. ஸோ அமைச்சரவை கூட்டம் என்பது ரொம்ப ஏமாற்றத்தோடு முடிந்திருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஆவலாக காத்திருந்த மகளிருக்கு பெரிய பட்ட நாமம். 2500 ரூபா காசு பற்றி எந்த அறிவிப்பும் வரல, 6 சிலிண்டர் பற்றி எந்த அறிவிப்பும் வரல, எதுவுமே நடக்குமான்னு தெரியல. ஒரே ஒரு ஹோப் இருக்கு, 22ஆம் தேதி பிறந்த நாளுக்கு எதையாவது சொல்லி மக்களை மாற்றலாமா ஏமாத்தலாமான்னு நினைப்பாரு. ஏன்னா மீண்டும் அவர் தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இடைத்தேர்தல் விரைவில் வரப்போகுது. 5 தொகுதி 6 தொகுதி இருக்காங்க. அப்ப அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால ஏதாவது மீண்டும் மக்களை ஏமாத்தி மறுபடியும் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து எல்லா பழியும் திமுக மேலேயே போட்டு எல்லாம் மேல இருக்கும் பார்த்துப்பான், எல்லாம் மேல இருக்கும் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு பழி பூரா திமுக மேல போட்டுட்டு நாம் தப்பிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிர்வாகம் அப்படியே ஸ்தம்பித்து முடங்கி போயிருக்கிறது. எந்த அலுவலகங்களிலும் வேலை செய்வதற்கு அதிகாரிகள் பயப்படுகிறார்கள். பயப்படுறதுக்கு ஒரே ரீசன் தான், இவங்களுடைய பாலிசி தெரியல, இவங்களுடைய கொள்கை முடிவுகள் தெரியல, எந்த கோட்பாடும் தெரியல, தாவேக்காவுடைய லட்சணமே தெரியலன்னும் போது வேலை செய்யற அதிகாரி பயப்படுறான். ஆனால் இன்னும் சில அதிகாரிகள் முன்பை விட மிக உற்சாகமாக வசூலில் திளைக்கிறார்கள். நிறைய இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை பதவித்துறை அலுவலகங்கள்லாம் பூந்து பயங்கரமா பண்ணாங்களா, எல்லாம் காசெல்லாம் வீழ்ச்சி எரிஞ்சாங்களாம், 35 லட்சம் பிடிச்சோம், 2 லட்சம் பிடிச்சோம், அப்பெல்லாம் பயங்கரமா சொல்றாங்கல்ல. இதெல்லாம் வந்து எப்பவுமே ஒரு புதுசா கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், தேனிலவு காலம் அப்படியே பயங்கரமா பரபரப்பா நான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கான வேலையை செய்வாங்க, பரபரப்பா வேலை செய்வாங்க. அதனோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். இதெல்லாம் பூரா நம்பி ஏமாந்துடாதீங்க. இதெல்லாம் ஒரு அடிப்படையில் நாங்கெல்லாம் நேர்மையான நிர்வாக தரோம்னு பில்டப். நமக்கு கிடைக்கிற தகவல்லாம் அதிர்ச்சி ரகமா இருக்கு. சில அமைச்சர்கள், நான் பேர் குறிப்பிட விரும்பல, சில அமைச்சர்களுக்கு இலவச வாகனங்கள் கொண்டு போய் அவங்க வீட்டு வாசல் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. இப்ப கூட நீங்க கிரீன் வேஸ்ட் ரோட்டுக்கெல்லாம் போங்க, சில அமைச்சர்களுடைய வீடுகள்ல எல்லாம் புதிய நம்பர் பிளேட் போடாத புதிய வாகனங்கள்லாம் நிக்குது. அன்பளிப்பு. இவங்க தான் ஊழலை ஒழிக்க வந்த ஆபத் பாந்தவன்கள். நான் வந்து நிறைய இருக்குங்க பேசுறதுக்கு, நான் ஒண்ணா பேசுவோம். சின்ன சின்ன விஷயங்களை சரியாக நம்முடைய நேயர்களுக்கு தரவுகளோடு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அமைச்சரவை, இன்றைக்கு நடந்த அமைச்சரவை கூட்டம் என்பது ஏமாற்றத்தோடு முடிந்திருக்கிறது. மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, அவரை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாமம் போட்டிருக்காரு. குறிப்பாக பெண்களுக்கு, அவங்க மகளிர் தான் ஏமாந்து போய் நிற்கிறாங்க. இன்னும் சில பேர் இவரை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அதான் அதிர்ச்சி. இன்னும் சில பேர் இந்த கவர்ச்சி நாயகனை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஏதோ பெருசா கடவுள் வானத்திலிருந்து குஷ்டா செஞ்சிருவாருன்னு நம்பிட்டு இருக்காங்க. இவர் பேசவே மாட்டார், பேசினா வாயை திறந்தா இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிராமத்துல சொல்லுவாங்க, இதப்பா அவன்ப்பா வாயை திறந்தா வண்ட வண்டையா பேசுறான்பான்னு. எனக்கு ரொம்ப நாளா புரியல, அது என்னங்க வண்ட வண்டையா பேசுறது அப்படின்னு எனக்கும் அது தெரியல. அந்த கிராமத்து கலோக்கியல் வார்த்தை தெரியல. அது என்னன்னா ஆபாசமா அசிங்கசியமா பேசுறது போல இருக்கு, அதுதான் அந்த அர்த்தம் போல இருக்கு. ஆனா நம்ம ஆள் இருக்காருல்ல, நம்ம ஜோசப் விஜய், இவர் வாயை திறந்தாருன்னா இவர் பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அல்லு சில்லு, ஆப்பு, அப்புறம் இன்னும் என்னமோ வார்த்தை, கோரசக்தி, நாரசக்தி, மாரசக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி, தீய சக்தி மட்டும் விட்டாரு. அது ஒண்ணு சொன்னா வேலைக்கு ஆவாரு. டிஆர் மாதிரி நம்ம வந்து அடுக்குமொழியில பேசுவோம் அப்படின்னு. அப்புறம் கருப்பு கோட்டு ஏன் தெரியுமா போட்டிருக்கேன், பெரியார குறிக்கிறேன்ற மாதிரி. நான் அதை உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமான்னு. நீ கருப்பு கோட்டு போட்டா என்ன, போடலன்னா என்ன? இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் கோட்டை காணும். அவ பெரியார கைட்டி விட்டாரு போல இருக்கு, பெரியார வீட்டுல வச்சாரு போல இருக்கு. என்ன இது கூத்து? ஐயோ ரொம்ப காமெடியா இருக்குங்க. எனக்கு வந்து என்னன்னா,
என்ன நான் சொல்றதுன்னு தெரியல. ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கு கூட அதுல நான் மக்களுக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நம்ம கருப்பு வெள்ளையா தானே இருப்போம். மக்கள் கருப்பு வெள்ளையா தானே இருப்பாங்க. எந்த மக்கள் கருப்பு வெள்ளையா இருப்பாங்க? துபா குர்ரா பேசுறதுக்கு ஒரு அளவு வேணாமா? உருட்டுறதுக்கு ஒரு அளவு வேணாமா? என்ன உருட்டு இது? மக்கள் கருப்பு வெள்ளையா இருப்பாங்களாம். அப்ப மக்கள் மனசு வெள்ளையா இருக்குன்னு சொல்ல வராரா? அல்ல பாதி மக்கள் கருப்பா இருப்பாங்க, அவங்க மனசும் கருப்பா தான் இருக்கும், பாதி பேர் நல்லவன் கிடையாது, அதாவது அவருக்கு ஓட்டு போட்டவங்களாம் வெள்ளை மனசுக்காரன் அப்படி எடுத்துக்கலாம் போல இருக்கு. நம்ம அவர் 2 ட்ரெஸ் போட்டிருக்காருல்ல, ஒரு வெள்ளை ஒரு கருப்பு. இப்ப அதை இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் காணுங்க. இன்னைக்கு வேற வெள்ளை சட்டை போட்டு தான் உட்கார்ந்தாரு. கோட்டை காணோம். கோட்டை கைட்டிக்கிட்டு வச்சாரா இல்லைன்னா தெரியல, என்னத்தை நம்ம அதை சொல்றது. ஆக மொத்தம் அமைச்சரவை கூட்டம் ஏமாற்றத்தோடு முடிந்திருக்கிறது என்பதுதான் ஒரு வரி செய்தி. இதுல அவர்கள் பேசிய எதுவுமே தமிழ்நாட்டின் நலனுக்காக எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஆகவே சின்ன பிள்ளை வெள்ளாம வீடு சேராது. மீண்டும் சொல்லுகிறேன், சின்ன பிள்ளை வெள்ளாம வீடு சேராது. உங்கள் வீட்டுக்கு வரும் என்று காத்திருக்கிற பெண்களே, மகளிரே, தாய்மாரே, நம்பி கவர்ச்சியை நம்பி ஓட்டு போட்டீங்களே, மாற்ற வேணும் மாற்ற வேணும், விஜய் தம்பி வந்தா அதை பண்ணிடுவாரு, விஜய் வந்தா மாத்திருவாரு, வெட்டிடுவாரு, முறிச்சிருவாரு, அப்படியே அப்படியே பாலாரம் தேனாரம் தமிழ்நாட்டில் ஓடும் நம்பி இருந்த பெரும்பாலான மகளிருக்கு பட்டை நாமத்தை சாத்தி இருக்கிறார் நம்முடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். இன்னும் என்னென்னலாம் சாத்த போறாருன்னு பொறுமையா தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கு நமக்கு கிடைத்த தகவல் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஆதரவினால் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். உங்களுடைய ஆதரவு எப்போதும் நீடிக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.